திமுக தேமுதிக கூட்டணி ஏற்படுவதற்கு பின்னணியில் இருந்த சூத்திரதாரி யார், அவர்கள் இணைவதற்கு என்ன காரணம் என்பது குறித்த புதிய தகவல்கள் இப்போது பல்வேறு தரப்பினரிடமும் பேசியதன் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து தேமுதிக விலகி அது திமுக கூட்டணியில் இதுவரை இணையாத ஒரு கூட்டணியில் இணைவதற்கு என்ன, அந்த திமுக கூட்டணியில் தேமுதிக இணைவதற்கு பின்னணியில் நடந்தது என்ன என்ற புதிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த சூத்திரதாரியாக இருப்பவர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் ஏவா வேலு தான் இந்த கூட்டணிக்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் என்றும், அந்த பேச்சுவார்த்தையில் தான் அவர்களுக்கான அந்த நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் தேமுதிக ஒரு 10 ஆண்டுகள் கழித்து நுழைவதற்கான வாய்ப்பு திமுக கூட்டணியில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர்களுக்கு உணர வைத்ததாகவும், அதை ஏற்றுக்கொண்டுதான் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தால் ராஜ்யசபா சீட்டும் நிச்சயமில்லை, எம்எல்ஏ சீட்டும் நிச்சயமில்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பல்வேறு சாதகமான அவர்களுக்கு உதவிகளை அளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்பதால் திமுக கூட்டணியில் இணைவதற்கு அவர்கள் சம்மதித்தார்கள் என்றும், மேலும் எல்கே சுதீஷ் குடும்பத்தினருக்கும் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் குடும்பத்தினருக்கும் ஏற்பட்ட அந்த திருமண பந்தமும் இந்த கூட்டணி பந்தத்தை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இப்போது நம்முடைய மூத்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செம்மலை நம்மோடு இணைந்திருக்கிறார். பல்வேறு தேர்தல் களங்களை நேரில் பார்த்தவர். அவர் இப்போது திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததன் பின்னணி மற்றும் அதற்கான காரணம், தேமுதிக அதிமுக கூட்டணியிலிருந்து விலகியதற்கான காரணம் ஆகியவற்றை கூற இருக்கிறார். செம்மலை சார், வணக்கம் சார். வணக்கம். தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்தது நீங்க என்ன கருதுறீங்க சார்? அது அதிமுக கூட்டணியில் இருந்து திமுக கூட்டணியில் வருவதற்கு என்ன காரணம்? அதாவது எங்களுடைய கூட்டணியிலே குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அவர்கள் இடம்பெற்றிருப்பதாக சொன்னாலும் சமீப காலமாக எங்களோடு கொஞ்சம் தொலைவில் தான் இருந்தார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்கள் எங்களோடு இணைவார்கள், எங்களுடைய கூட்டணியிலே இடம்பெறுவார்கள் என்றுதான் நாங்கள் கருதி இருந்தோம். அப்படி அவர்கள் எங்கள் கூட்டணியில் இணைந்திருந்தால் மகிழ்ச்சி அடைந்திருப்போம். எனவே அவர்கள் எங்களுடைய கூட்டணியில் இணையவில்லை என்பதற்காக நாங்கள் வருத்தமும் படவில்லை. காரணம், நீங்கள் சொன்னதை போல, முதலிலே நீங்கள் சொன்னதை போல திமுகவோடு கூட்டணி வைத்திருப்பது ஏதோ திருமண பந்தம் என்று சொல்லுகிறீர்கள். கலைஞர் அவர்கள் விஜயகாந்தினுடைய திருமணத்தை நடத்தி வைத்தார் என்பதற்காக இந்த கூட்டணி இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்று என்னால சொல்ல முடியாது. காரணம், திருமணத்திற்கு பிறகு அவருக்கு இயக்கத்தை ஆரம்பித்த பிறகு திமுகவுடைய எதிரான மனநிலையிலே தொடர்ந்து இருந்து வந்தார். அவர் காலத்திலேயே அப்படி திருமண பந்தம் இருந்திருந்தால் ஆரம்பத்திலேயே இந்த இயக்கத்தை ஒன்று திமுகவிலே இணைந்திருப்பார் அல்லது திமுக கட்சியோடு கூட்டணி வைத்திருப்பார், தேமுதிகவை கூட்டணியிலே இடம்பெற செய்திருப்பார். ஆனால் அவர் உயிருள்ளவரை அதை செய்யவில்லை. அப்படி என்றால் திமுகவுடைய எதிரான மனநிலை தான் இருந்து வைத்தார். எனவே இப்பொழுது என்ன காரணத்திற்காகவோ இந்த கூட்டணி ஏற்பட்டிருந்தாலும் நிச்சயமாக தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவருடைய ஆன்மா மன்னிக்காது. அவருடைய நன்மதிப்பை நிச்சயமாக அவர்கள் குறைத்து விட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். அதுவும் குறிப்பாக தேமுதிகவுடைய நம்பகத்தன்மையை தேமுதிக இழந்து விட்டது என்றுதான் நான் கருதுகிறேன். பொதுவாக எங்களை பொறுத்தவரையில தேமுதிக இடம்பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம், முயற்சி எடுத்தோம். 2 பக்கமும் அவர்கள் பேசியது அவர்கள் மறுத்தாலும் நாடறிந்த உண்மை. எனவே பேரம் முடிந்துவிட்டது திமுகவோடு. எங்களால் அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியவில்லை, அதுதான் காரணம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் தேமுதிக தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைவதைத்தான் விரும்பினார்கள். இந்த முடிவு ஏற்கனவே அவர்கள் தெரிந்திருந்த காரணத்தினால்தான் அந்த விருப்ப மனு தாக்கல் பண்ணுவதற்கு கூட ஆர்வமாக யாரும் முன்வரவில்லை. அதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம். எனவே என்னதான் இவர்கள் பெயரளவிலே கட்சி கூட்டணியில் இடம்பெற்றாலும் தேமுதிகவுடைய தொண்டர்கள் நிச்சயமாக திமுக கூட்டணி தொண்டர்களோடு ஜெல்லாக மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், நன்றி சார். எங்களோட இணைப்பில் இந்த கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.